ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சவ் சவ் பொரியல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. சவ் சவ் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இந்தமாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 பச்சை மிளகா, அரை முடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து, ஒரே ஒரு மிளகா காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், அரை ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, அரை கிளாஸ் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நம்ம பொரியல் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம் இது 3ஐயும் போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து தேங்காவை வந்து பல்ஸ் மூடில் போட்டு தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. இந்தமாரி குறப்பாகவே தண்ணி ஊற்றாமல் பல்ஸ் மூடில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். வாங்க நம்ம போய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். இப்போ கடுகு போட்டுக்கலாம், இது போட்டுக்கிறேன், கடலைப்பருப்பையும் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன், காயை போட்டுக்கிறேன். நான் கொரியன் ரெசிபிஸ் வீடியோலாம் வந்து இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காய் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நம்ம பொரியல் சூப்பராக இருக்கும். காய் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தான் பொரியல் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். நான் வந்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா காய் வதங்கிடுச்சு. இப்போ இது வேகிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம். தண்ணி ஓரளவுக்கு வச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சிடுங்க, தண்ணி ஊற்றக்கூடாது. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பொரியல் தண்ணிலாம் வற்றி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அதில் வந்து பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அதை இப்போ நம்ம சவ் சவ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் இன் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.